பல திட்டங்களை தீட்டி வருகிறார். வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் வெளிநாட்டு தொழில் முனைவோர்கள் விரும்புவது திருப்பெரும்புதூர் தொகுதியில் தொழில் செய்ய வேண்டும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழில் செய்ய வேண்டும். என்ன காரணம் என்றால் ரொம்ப நேரடியாக துறைமுக வசதி இருக்கிறது, போர்ட், ஏர்போர்ட், சீ போர்ட் எல்லாம் இருக்கு. ஆனால் அங்கே மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் திணறல் இருக்குது. ஒரு ஃபைல் போச்சுன்னா நீங்கள் கேட்ட மாதிரி கீழே இருந்து விஏஓ ஒரு ஃபைலை பார்க்குறாரு, விஏஓக்கு அப்புறம் ஆர்ஐ பார்க்குறாங்க, ஆர்ஐக்கு அப்புறம் டெப்டி தாசில்தார் பார்க்குறார், டெப்டி தாசில்தாருக்கு அப்புறம் தாசில்தார் பார்க்குறார், தாசில்தாருக்கு அப்புறம் ஆர்டிஓ பார்க்குறார், ஆர்டிஓக்கு அப்புறம் டிஆர்ஓ பார்க்குறார். எவ்வளோ பேர் பார்த்து அனுப்புகிறாங்க ஒரு கோப்பு. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கேம்ப் ஆஃபீஸ்லேயோ டேபிள்லேயோ வார கணக்கில் மாத கணக்கில் இருக்குன்னா அது தவறு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதான் பதில். அது உடனே எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மட்டும் இல்லை, டிஸ்போஸ் பண்ணுங்க ஃபைலை. ஒரு நாள் தாமதமாகக்கூடாது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட அவர் தன்னுடைய நேரத்தை வீணாக்குறதுல மக்களுக்காக செலவழிக்கிறார். அப்போ ஒரு ஃபைல் வார கணக்கில் மாச கணக்கில் கிடப்பில் வச்சிருக்கீங்கன்னா என்ன காரணம் அது? என்ன காரணம் அது? அப்போ அரசுக்கு கெட்ட பெயர் தானே வாங்கி தரீங்க. எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது என்னால். ஒரு இடத்துல இது மாதிரி நடந்தால் அதை சரி பண்ணிக்கணும் மாவட்ட ஆட்சித்தலைவர். இப்போ பொதுமக்கள் என்கிட்டயும் பேசுகிறாங்க, ஏங்க எல்லாரும் அனுப்பிச்சிடுறாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் பெண்டிங் இருக்குது, எதுக்கு பெண்டிங் வைக்கணும்? அந்த ஃபைலில் தவறு இருக்கா, கொரி போட்டு திருப்பி அனுப்புங்க, காரணம் கேளுங்க. நீ வாங்கி ஃபைலை பிடிச்சி வச்சுருந்தீங்களா, அதுக்கு வேற கணக்கு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்காங்க, மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடாதுன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில், 24 மணி நேரத்தில் கோப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் டிஸ்போஸ் பண்ணணும். எப்படி உங்ககிட்ட வருது? கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் பரிசீலித்து ஆய்வு செய்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதில் தவறு எப்படி இருக்கும்? சரி, தவறு இருந்தால் குறி போடுங்க. ஆர்டிஓ தவறு பண்ணியிருக்காரு, டிஆர்ஓ தவறு பண்ணியிருக்காரு, வார கணக்கில் மாச கணக்கில் டேபிளில் வச்சுட்டு இருக்காங்கன்னா அது தவறு. அது நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட புகார் அளிப்பேன். தெரியல, இப்பதான் நீங்க சொல்றீங்க, நான் அதை கேட்கிறேன். தாழ்த்தப்பட்ட தலைவர்களுடைய பெயரை அந்த ஊர்களுக்கு வைக்கணுங்கிறது இல்லாமல் கலைஞர், காமராஜர் போன்ற தலைவர்களுடைய பெயர் மட்டும்தான் இருக்கு. ஏன் அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்களோட பெயர் இதில் இடம்பெறலன்னு சொல்லி அண்ணாமலை கேட்டிருக்காரு. ஏங்க ரெட்டைமலை சீனிவாசன் 1930 வட்டமேசை மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தவர். 1930 வட்டமேசை மாநாட்டில் அவர் பேசும்போதெல்லாம் இங்கே எந்த அரசியல் கட்சி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் உரையாற்றி இருக்காங்க. 1903 வட்டமேசை மாநாடு, 1930, 31, 32 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் பிரிட்டிஷில் போய் உரையாற்றிய ஒரு மாபெரும் தலைவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். அதுக்காக தான் அவர் அங்கீகரித்து மணிமண்டபம் வச்சிருக்கு. அவருக்கு முன்னோர் அயோத்திதாசர் பண்டிதர். அயோத்திதாசர் பண்டிதர் தான் அவருடைய மாமா. அயோத்திதாசர் பண்டிதர் தான் அந்த திராவிட என்ற சொல்லை முதல் இந்த உலகத்துக்கு காட்டியவர். இதெல்லாம் வரலாறு. இது அவர்கள் வரலாற்றெல்லாம் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். இல்லை, இது எல்லா கிராமத்துக்கும் இதை அறிவிச்சிட்டாங்களா? எல்லா கிராமத்துக்கும் இல்லை. அயோத்திதாசர் பண்டிதரையோ ரெட்டமலை சீனிவாசனையோ சாதிய ரீதியாக பார்க்க முடியாது. அவர்கள் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள். ஒரு காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு சாதிக்க தலைவர்னாங்க. காலப்போக்கில் உண்மை என்றும் வெல்லுன்னு சொல்லுவாங்க. அவர் இந்த சாதிக்கு மட்டும் கிடையாது, எல்லா சாதிக்குமான தலைவர்னு ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு பாஜகவே அவருடைய புகழ் பாடுறாங்க, ஆர்எஸ்எஸ்ஸே அவருடைய புகழ் பாடுறாங்க, பாஜக ஆர்எஸ்எஸ் சேர்ந்து விழா எடுக்கிறாங்க, அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழா அப்படின்னு. இவ்வளோ மாற்றங்கள் வருது அப்படின்னா அம்பேத்கர் சுதந்திரத்திற்கு முன்னாடியே பெண்களுக்காக வாதாடியவர், தொழிலாளர்களுக்காக வாதாடியவர்,
இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு வந்து மகப்பேறு காலத்தில் விடுப்பு இருக்கணுன்றத முதல் சட்டமாக்கி ஏற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். 8 மணி நேரம் வேலை வேண்டும் என்று வாதாடியவர் அம்பேத்கர். பிசி எஸ்சியை பற்றி, ரிசர்வேஷனை பற்றி, ஓபிசியை பற்றி பேசினவர் அம்பேத்கர். அவர் ஏன் சட்ட அமைச்சருடைய பதவியை ராஜினாமா செய்தார்? என்ன காரணம்? இந்து கோட் பில். இந்து கோட் பில் யாருக்கானது? முழுக்க எல்லா சமூகத்துடைய பெண்களுக்கானது. சொத்தில் உரிமை, அவர்களுக்கு உள்ள உரிமைகள், தீண்டாமை கூடாது, பாகுபாடு கூடாது, பெண்களும் ஆண்களும் நிகர்னு சொன்னார். இதனால தான் சில பேர் வந்து அந்த காலத்து சனாதனவாதிகள்லாம் சில பேர் கோவம் வரும், ஷூலாம் எடுத்து எறிவாங்க. நீங்கள் யாரும் ஷூ எறிய மாட்டீங்கல்ல? ஷூ எடுத்து எறிய மாட்டீங்கல்ல? நீதி அரசரையே ஷூ எடுத்து எறிகிற காலமாக இந்த காலம் இருந்துட்டு இருக்கு. உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஆகையால வந்து அம்பேத்கர் வந்து எல்லோருக்குமான தலைவராக தான் அவர் ஃப்ரம் டே ஒன்லேருந்து போராடி இருக்காரு. எல்லோருக்காம தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. சாதிய ரீதியாக வந்து இந்த தலைவரை நீக்கவே முடியாது. அப்படி நீக்கினால் வரலாறு அவர்களை மன்னிக்காது. ஆமாம், நான் தினமும் ஒரு அரை மணி நேரம் புதிய தலைமுறையை பார்க்குறேன். புதிய தலைமுறைலாம் எடுக்கலை, எங்கள் வீட்டில் வந்துட்டு தான் இருக்குது கேபிளில். அது தவறான தகவல். இன்னைக்கு காலையில் கூட புதிய தலைமுறையிலேருந்து பாலாஜி வந்து என்ன இன்டர்வியூ எடுத்தார். அதனால தான் லேட் இங்கே வர்றதுக்கு 11 மணிக்கு வரணும் திட்டமிட்டு 11:20 வந்ததுக்கு காரணம் பாலாஜி கொஞ்சம் தான். இல்லை அது 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 வதந்தி. அரசு வந்து அப்படி பாரபட்சமாக எந்த கேபிள் டிவியும் செய்யறதில்ல. அது மாதிரி இல்லை. எனக்கு நம்ம அன்பு முதலமைச்சரை பற்றி தெரியும். அவருக்கு பழி வாங்குகிற நடவடிக்கை இல்லை, பழி வாங்குகிற எண்ணங்கள் இல்லை, பழி வாங்குகிற தலைவரும் இல்லை. அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, கரூர் சம்பவத்தில் ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. கரூர் சம்பவத்தில் மக்களோடு இருக்காரு, மக்கள் பக்கம் இருக்கார், மக்களுக்காக பணியாற்றிருக்காரு. ஏதாவது எதிர்கட்சிகளை வசப்பாடி இருக்காரா? ஆணையத்துடைய இன்டரிம் ரிப்போர்ட் வரட்டும் பேசுவோன்னு இருக்கார். வாங்க. நேற்றைக்கு அதிமுக பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கும் போது தாவேகா கொடியை பார்த்து கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. தாவேகாவோட கூட்டணிக்கு எங்கள் கூட்டத்தில் கூட தான் தாவேகா கொடி பறந்தது நேற்றுக்கு. அதுக்காக நாங்கள் சொல்ல முடியுமா? அவர் ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு. அவர் பகல் கனவு பலிக்காது. அதுக்குன்னா அதிமுக என்றது அமித்ஷா திமுக மாறிடுச்சு. அது அதனால் அவர் அங்கே தான் எதனா எதிர்பார்க்க முடியும். மக்கள்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது, வேற கூட்டணிக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. இருக்கும்போது நம்ம ஒன்றும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வளர்ச்சி பணிகளுக்கான ஃபைல்கள் எல்லாமே கலெக்டர் அலுவலகத்தில் கிடப்பிலேயே இருக்குது. எந்தவித முன்னெச்சரிக்கையும் எடுக்கல அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் இருக்குது. அதை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து வளர்ச்சி பணிகள் வேகமாக நடந்துட்டு இருக்கு. எம்பியோராக இருப்பாருங்க. வளர்ச்சி பணிகள் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை தீட்டி வருகிறார். வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் வெளிநாட்டு தொழில் முனைவோர்கள் விரும்புவது திருப்பெரும்புதூர் தொகுதியில் தொழில் செய்ய வேண்டும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழில் செய்ய வேண்டும். என்ன காரணம் என்றால் ரொம்ப நேரடியாக துறைமுக வசதி இருக்கிறது. போர்ட், ஏர்போர்ட், சீ போர்ட் எல்லாம் இருக்கு. ஆனால் அங்கே மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் திணறல் இருக்குது. ஒரு ஃபைல் போச்சுன்னா நீங்கள் கேட்ட மாதிரி கீழே இருந்து விஏஓ ஒரு ஃபைலை பார்க்குறாரு. விஏஓக்கு அப்புறம் ஆர்ஐ பார்க்குறாங்க. ஆர்ஐக்கு அப்புறம் டெப்டி தாசில்தார் பார்க்குறார். டெப்டி தாசில்தாருக்கு அப்புறம் தாசில்தார் பார்க்குறார். தாசில்தாருக்கு அப்புறம் ஆர்டிஓ பார்க்குறார். ஆர்டிஓக்கு அப்புறம் டிஆர்ஓ பார்க்குறார். எவ்வளோ பேர் பார்த்து அனுப்புகிறாங்க ஒரு கோப்பு. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கேம்ப் ஆஃபீஸ்லேயோ டேபிள்லேயோ வார கணக்கில் மாத கணக்கில் இருக்குன்னா அது தவறு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதான் பதில். அது உடனே எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மட்டும் இல்லை, டிஸ்போஸ் பண்ணுங்க ஃபைலை. ஒரு நாள் தாமதமாகக்கூடாது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட அவர் தன்னுடைய நேரத்தை வீணாக்குறதுல மக்களுக்காக செலவழிக்கிறார். அப்போ ஒரு ஃபைல் வந்து வாரக்கணக்கில் மாச கணக்கில் கிடப்பில் வச்சிருக்கீங்கன்னா என்ன காரணம்? அது என்ன காரணம்? அது அப்போ அரசுக்கு கெட்ட பெயர் தானே வாங்கி தரீங்க. எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது என்னால். ஒரு இடத்துல இது மாதிரி நடந்தால் அதை சரி பண்ணிக்கணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ பொதுமக்கள் என்கிட்டயும் பேசுகிறாங்க, ஏங்க எல்லோரும் அனுப்பிச்சிடுறாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் பெண்டிங் இருக்குது, எதுக்கு பெண்டிங் வைக்கணும்? அந்த ஃபைலில் தவறு இருக்கா, கொரி போட்டு திருப்பி அனுப்புங்க.
காரணம் கேளுங்க. நீ வாங்கி ஃபைலை பிடிச்சி வச்சுருந்தீங்களா? அதுக்கு வேற கணக்கு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடாதுன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில், 24 மணி நேரத்தில் கோப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் டிஸ்போஸ் பண்ணணும். எப்படி உங்ககிட்ட வருது? கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் பரிசீலித்து ஆய்வு செய்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதில் தவறு எப்படி இருக்கும்? சரி, தவறு இருந்தால் குறி போடுங்க. ஆர்டி வந்து தவறு பண்ணியிருக்காரு, டிஆர் வந்து தவறு பண்ணியிருக்காரு. வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் டேபிளில் வச்சுட்டு இருக்காங்கன்னா அது தவறு. அது நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட புகார் அளிப்பேன். தெரியல, இப்பதான் நீங்க சொல்றீங்க, நான் அதை கேட்கிறேன். கலைஞர் அண்ணாவுடைய பேரெல்லாம் இருக்கு. ஆனா இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், அம்பேத்கருடைய தாழ்த்தப்பட்ட தலைவர்களுடைய பெயரை வந்து அந்த ஊர்களுக்கு வைக்கணுங்கிறது இல்லாம கலைஞர், காமராஜர் போன்ற தலைவர்களோட பெயர் மட்டும்தான் இருக்கு. ஏன் அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்களோட பெயர் வந்து இதுல இடம்பெறலன்னு சொல்லி அண்ணாமலை கேட்டிருக்காரு. ஏங்க ரெட்டைமலை சீனிவாசன் 1930 வட்டமேசை மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தவர். 1930 வட்டமேசை மாநாட்டில் அவர் பேசும்போதெல்லாம் இங்கே எந்த அரசியல் கட்சி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் உரையாற்றி இருக்காங்க. 1903 வட்டமேசை மாநாடு, 1930, 31, 32 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் பிரிட்டிஷில் போய் உரையாற்றிய ஒரு மாபெரும் தலைவர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். அதுக்காக தான் அவர் அங்கீகரித்து மணிமண்டபம் வச்சிருக்கு. அவருக்கு முன்னோர் அயோத்திதாசர் பண்டிதர். அயோத்திதாசர் பண்டிதர் தான் அவருடைய மாமா. அயோத்திதாசர் பண்டிதர் தான் அந்த திராவிட என்ற சொல்லை வந்து முதல் வந்து இந்த உலகத்துக்கு காட்டியவர். இதெல்லாம் வந்து வரலாறு. இது அவர்கள் வரலாற்றெல்லாம் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்.